அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்திலே அவர் சொல்லுகிறார், தேவனை அறியக்கூடிய ஞானமும் தெளிவும் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று 18ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1:18, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். நமக்கு என்ன நம்பிக்கை? ஏன் அழைச்சார்? நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் சுதந்திரவாளிகள், நாம் கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரவாளிகள். நம்முடைய நம்பிக்கை ரொம்ப பெருசுங்க. நாம் தேவனுக்குள்ளே அவருடைய தீர்மானத்தின்படி நம்முடைய சுதந்திரவாளிகளாக நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்கள் இடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். பாருங்க, பரிசுத்தவான்களோடு அவருக்கு இருக்கிற சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம். இப்போ தேவனும் நம்ம எப்படி கலந்துட்டோம் பாத்தீங்களா? நம்ம செப்பரேட்டா இல்லை. ஒரு பக்தன் தூரத்துல இருந்து பக்தி பண்ணிட்டு போயிடுவான். நீங்க எத்தனை கோயில்கள் இருக்கிறது, எத்தனை வழிபாடுகள் இருக்கிறது. அவங்க எல்லாம் என்ன பண்ண, தொழுகை பண்ணிட்டு இல்ல பக்தி பண்ணிட்டு ரோட்லயே தன்னை கொட்டிக்கன்னு இல்ல அவங்க வணங்கி அவங்க சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிட்டு சாமியே அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய சுதந்திரவாளிகள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். பாருங்க, நம் பக்திமான்கள் அல்ல, தூரத்திலிருந்து பக்தி பண்ணிட்டு போகிறவர்கள் அல்ல. நாம் அவருடைய சுதந்திரவாளிகளா, தேவனுடைய சுதந்திரவாளிகளா, சர்வ வல்லவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாய், அவரோடு நாம் வாழக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை அந்த சுதந்திரவாளிகள் என்று ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எவ்வளவு அருமையான தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நாம் மாறணும். அந்த சுதந்திரத்தை அறியணும். அநேகர் நம்மை பார்த்து சொல்லணும். பாருங்க, சகரியா 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அந்த நாட்களிலே அநேக ஜாதிகள், பலவித ஜாதிகள் ஒரு யூதனை பிடித்து கொண்டு அவங்க சொல்லுவாங்களாம், உனக்குள்ளே தேவன் இருக்கிறார், நாங்க உன் கூட வருவோம், ஏன்னா உனக்குள்ளே அந்த தேவன் இருக்கிறார். பாருங்க, நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள். ஒரு பெரிய இந்த இந்தியா தேசத்துல ஒரு பெரிய பணக்காரனுடைய பிள்ளைகள், இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டருடைய பிள்ளைகள், இல்ல ஒரு பெரிய ஆக்டருடைய, ஒரு சினிமா நடிகனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்கு. அவனுக்கு எல்லாரும் காண்பாங்க, இவன் அந்த மனுஷனுடைய பிள்ளையா இருக்கிறான், அந்த பிரைம் மினிஸ்டருடைய பிள்ளையா இருக்கிறான், அந்த பணக்காரனுடைய பிள்ளையா இருக்கிறான், கண்டுபிடிச்சிருவாங்க. சுதந்திரவாளிகள். இப்ப தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம தேவன் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல. அவர் எங்கேயோ என்னை பார்த்துட்டு போயிடு, தூரத்துல இருந்து என்னை வணங்கிட்டு போயிடு, அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனுக்கும் எனக்கும் உள்ள சுதந்திரம். பாருங்க, பரிசுத்தவான்கள். தேவன் உங்களையும் என்னையும் எப்படி மாத்திருக்காருன்னா பரிசுத்தவான்களாய் மாத்திருக்கார். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற ஒரு நிருபம் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ பரிசுத்தவான்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். பாருங்க, தேவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருக்கிறது. அந்த சுதந்திரம், அந்த உறவு, சுதந்திரம் என்பது நம்முடைய உரிமை சொத்து. அப்போ தேவனோய் நானும் பழுகும் போது, நானும் அவரும் இருக்கும் போது என்னுடைய சுதந்திரம் அவருடைய சுதந்திரம். பரிசுத்தவான்களிடத்திலே பாருங்க, இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம்.
நீங்க யாத்ராகமம் 25ஆம் வசனத்திலே வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லுகிறது, நீ எனக்காக வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு. ஏன்னா நான் ஜனங்களோடு அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணணும். ஏன் அந்த நாட்களில் ஆசாரிப்பு கூடாரம் அங்கே உண்டாக்கப்பட்டது என்றால் தேவன் விரும்புகிறார் நான் ஜனங்களோடு வாசம் பண்ணணும். இதோ தேவாதி தேவன் மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். பாருங்க, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவர் தேவாதி தேவன். 1000 10,000 தூதர்கள் அவரை வணங்குகிறார்கள், போற்றுகிறார்கள். 24 மணி நேரமும் அவர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வணங்கக்கூடியவர், வாழ்த்தப்படக்கூடியவர், ஆராதனைக்குரியவர். அவ்வளோ பெரிய தேவனுடைய அந்த தேவனுடைய மகிமை, அவ்வளோ பெரியவர் தேவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய், அவருடைய இரத்தத்தின் மூலியமாய் இன்னைக்கு நாம் தேவனிடத்திலே சேர்ந்து இருக்கிறோம். நீங்கள் தைரியமாய் கிருபா சன்னத்தண்டையிலே பாருங்கள், நீங்க அவரோடு பேசுங்க. அவருடைய சுதந்திரம், அவருக்கும் எனக்கும் உள்ள உறவை இதை காட்டுகிறது. இப்ப இங்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபம் என்ன ஜெபம்னா, தேவனுக்கும் பரிசுத்தவான்களாகிய நமக்கும் சபைக்கும் உள்ள உறவு, அந்த ஐஸ்வர்யம் இன்னதென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஐஸ்வர்யம் என்னதென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, ஜெபம் என்பது நான் ஏதோ பேசுகிறது அல்ல. ஜெபம் என்பது ஒரு மந்திர சொல் அல்ல. சிலர்லாம் சொல்லுவாங்க, மந்திரிச்சுட்டு போ, மந்திரிச்சுட்டு போ. ஜெபம் என்பது மந்திரம் அல்ல. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நீ எனக்கு எதனா பண்ணு, நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன். உங்களை பாரு என்ன பண்றேன், ஜெபத்துல பழி வாங்குறது. ஒரு அம்மா கெட்ட ஓடியத்திலேயே ஜெபத்துல திட்டுது, பாருடா நீ, நான் என்ன பண்றேன்னு பாரு, நான் ஜெபம் பண்ணா உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. இதெல்லாம் ஜெபம் இல்லைங்க. வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிற ஜெபம் என்ன, அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர், அந்த ஐஸ்வர்யம் என்ன, அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நான் அறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு, இது தாங்க ஜெப வாழ்க்கை. தேவனோடு இருக்கிற உறவு, எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு. தேவன் எங்க இருக்கிறார்? அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார். இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வார்த்தையை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருக்கிறார், நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எவ்வளவு அருமையான வார்த்தை. தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் என்னோடு வாசம் பண்ண விரும்புகிறார். என்னோடு அவர் வாசம் பண்ணிட்டார்னா என் வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள போகும். இந்த உலகத்தார் அதை அறிந்து கொள்வார்கள், இவர்களோடு தேவன் இருக்கிறார், இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று அந்த சாட்சியை நாம் எடுக்க வேண்டும். அதனாலே பவுல் இதுக்கு ஜெபம் பண்ணுகிறார். பரிசுத்தவான்களோடு தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, அந்த உறவை தேவன் நமக்குள்ளே இன்னும் அதிகரிக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தை, இதெல்லாம் வர பக்திமான்கள் அல்ல, நாம் ஆண்டவரோடு உறவு கொள்ளும்படியாய் இந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே தேவன் தமக்குள்ளே இருக்கிற சுதந்திரத்தின் மகிமை, அவர் நமக்குள்ளே இருக்கிற சுதந்திரத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே அவர் இருக்க வேண்டும், அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.